எல்லாருக்கும் வணக்கம். நான் மகாலட்சுமி ராஜா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். கரெக்ட்டுங்க. யூசுவலா நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எந்தெந்தோ விஷயங்கள் ரொம்பவே அட்வான்டேஜா வந்துருச்சு. ஆனா இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜில ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கறத ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பார்த்தா அது எவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணாலே ஒரு ஹெட்டை எடுத்து நம்ம இன்னொருத்தவங்களோட ஹெட்டுக்கு மாத்துறோம் அப்படிங்கிறது ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1908ல சார்ல்ஸ் குட்ரி அப்படிங்கிறவர் ஒரு டாகோட ஹெட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டாக்ல இருந்து இன்னொரு டாகை எடுத்து அதை வைக்கும் போது ஆனா அது ரொம்ப அன்சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. பிகாஸ் அந்த டாக் இறந்துருச்சு. அதை தாண்டி 1970ல பாத்தீங்கன்னா ராபர்ட் ஒயிட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரீசஸ் மங்கி, அதாவது ஒரு வகையான மங்கிட்ட இருந்து ஹெட் எடுத்து இன்னொரு மங்கில வச்சிருக்காரு. அந்த மங்கி இறந்து போல சர்வை பண்ணிருக்கு. பட் 8 days தான் அது சர்வை பண்ணிருக்கு. 8 daysக்கு அப்புறம் அது இம்யூன் ரிஜெக்ஷனால இறந்துருச்சு. அந்த 8 days அந்த மங்கி உயிரோடு இருந்தப்போ அதுக்கு பேசிக் சென்சஸ் எல்லாமே இருந்திருக்குங்க. லைக் ஸ்மெல் பண்ண முடிஞ்சுது, டேஸ்ட் பண்ண முடிஞ்சுது, எல்லாமே பண்ண முடிஞ்சுதே தவிர அதோட ஹெட்டுக்கு கீழே இருக்க ஹோல் பாடியுமே பேரலைஸ்டா தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் டாக்டர் ரென் அப்படிங்கிறவர் நிறைய ரேட்ஸ்ல பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரேட் எடுத்து பண்ணி அது இறந்துருச்சு. அடுத்த ரேட் ஒரு நாள் சர்வை பண்ணுச்சு. அதுக்கு அடுத்த ரேட் ஒரு 2 நாள் சர்வை பண்ணுச்சுன்னு ஒவ்வொரு ரேட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததே தவிர அவரால் எந்த ரேட்டோட ஹெட் டிரான்ஸ்பிளான்ட்லயும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியல. ஒரு ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு அனிமல்ஸ்ல இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது ஹியூமனுக்கு அதை விட ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. முக்கியமா ரொம்பவே கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் தான். நம்மளோட பாடியில இருக்க மற்ற டிஷ்யூஸ், மற்ற வெசல்ஸ், மற்ற செல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாத்தி வச்சாலுமே ஸ்பைனல் கார்டை கட் பண்ணி ஒட்டுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நிஜமாலுமே ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அங்க ஃபர்ஸ்ட்ல வெயின்ஸ் இருக்கும், டிஷ்யூஸ் இருக்கும். இதை மட்டும் கனெக்ட் பண்றது கிடையாது. ஏன்னா நம்மளோட ஈசோஃபேகஸ், நம்மளோட ஃபுட் பைப்பும் இந்த இடத்துல கட் ஆகும் கண்டிப்பா ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம்னா. அது மட்டும் இல்லாம நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, நம்மளோட லங்ஸ், அதுக்கான அந்த குழாய், அந்த ஏர் லங்ஸோட குழாய்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் பைப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது எல்லாத்த விட நம்ம பிரெயின் அப்படிங்கிறது அதுதான் எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு. ஸோ அங்கிருந்து வர எல்லா கனெக்ஷன்ஸுமே நம்ம டோட்டலா கட் பண்ணி எடுக்கணும். அதனாலேயே இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சர்ஜரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட்டை பிரெயின் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால, ஒரு மெத்தட்னால பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரெயின் பிரிட்ஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் ஆர்ம்ஸ், ஒரு மனுஷன் இல்லாம ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மட்டும் வச்சு அந்த பிரெயின் பிரிட்ஜை பண்ணலாம். ஒரு ஹெட்ல இருந்து இன்னொரு ஹெட்டை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஏன் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்? ஏன்னா ரோபோட்ஸ்க்கு ஒரு கோட் மாறிடுச்சுன்னா ஏன்னா அந்த மாதிரி அத்தனை காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது ஏன் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாஸ்டரா இருக்கும்போது தான் சக்சஸ் ரேட்டும் அதிகமா இருக்கும், ரொம்பவே எஃபிஷியண்டா இருக்கும். அண்ட் நம்ம ஏஐ கமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும், அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் எல்லா விஷயத்தையும் ஒரு 5 minutesக்குள்ள கடகடன்னு முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ரோபோட்டிக் ஆர்ம்ஸை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிரான்ஸ்பிளான்ட், இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோமால இருப்பாங்க. அவங்க பிரெயின் எல்லாமே நல்லா தான் இருக்கும், பட் அவங்களோட பேரலைஸ் ஆயிருக்கும், அவங்க ஹோல் பாடி பேரலைஸ் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதிகமான ஸ்டேஜஸ்ல ஹோல் பாடியவே அஃபெக்ட் பண்ணிட்டு இன்னும் பிரெயினை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணல, இன்னும் இந்த பார்ட்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு, பட் கீழே எல்லா பாடியிலையும் கேன்சர் பரவிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுங்க. இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு டோனர் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் டெட்ல இருக்கவங்க. ஏன்னா ஒரு கோமால இருக்க பேஷண்ட் எப்ப வேணா எந்திரிக்கலாம், ஆனா பிரெயின் டெட் ஆனவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பட் அவங்களோட ஆர்கன்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஹோல் பாடியா இருக்கட்டும், அது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். ஸோ யார் இதுக்கு டோனரா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் டெட் ஆன பர்சன்ஸ் எல்லாரும் தான் டோனரா இருக்க முடியும். இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல 2 ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டோனர் அண்ட் இந்த இடத்துல ரெசிபியன்ட் இருப்பாங்க. அட் அ டைம்ல 2 பேத்தோட ஹெட்டையுமே ரிமூவ் பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு, சர்ஜரி பண்ணி முடிக்கும் போது அங்க சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் போதும் சரி, அங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டிகிரி இல்ல 5 டிகிரியை விட கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்க இருக்க செல்ஸ் எல்லாத்தையுமே சேஃப் கார்ட் பண்ணும், அது ஒரு ரீசன். ஸோ ஒரு 5 minutes ஆக்சிஜன் நம்ம பிரெயினுக்கு போகல அப்படின்னா பிரெயின் டெட் ஆயிரும். ஸோ இப்போ டோனருக்கு ஆல்ரெடி பிரெயின் டெட்ல தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரி 5 minutes போகாம பிரெயின் டெட் ஆனா ரிசிபியன்ட்டோட பிரெயினுமே டெட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே வீணா போயிடும். அதுக்காகவே அங்க இருக்க டெம்பரேச்சரா இருக்கட்டும் எல்லாமே கொடுப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ஜரி முடிகிற வரைக்கும் வந்து பிளாஸ்மா வந்து இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உள்ளே இருக்க வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், உள்ளே இருக்க எந்த ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக பிளாஸ்மா வந்து சர்ஜரியில் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மொத்த சர்ஜரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ கமெண்ட் அண்ட் ஏஏ கோடிங்கில் தான் நடந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் ஹெட்டை ரிமூவ் பண்ண உடனே அந்த ரிசிபியன்ட்டுக்கு அந்த டோனரோட ஹெட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி பிளட் இருக்கு இல்லையா, பிளட் எல்லாத்தையுமே சக் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் அந்த ஹெட்டில் வந்து ஏற்கனவே ஒரு பிளட் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு இதையும் வந்து ஒன்றா வச்சு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வர பிளட் ஏதாவது கிளாட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து இருக்கிற பிளட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சர்ஜரி, அந்த கனெக்டிங் சர்ஜரி ஆரம்பிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனுக்கான விஷயங்களை தான் வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பிளட் பிரெயினுக்கு போகிற ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து டிஷ்யூஸ், அதுக்கடுத்து ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கனெக்ஷனாக வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த ஹோல் சர்ஜரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து ஸ்பைனல் கார்டை கனெக்ட் பண்ணுறது தாங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணிடலாம், டிஷ்யூஸை வந்து இது பண்ணிடலாம், பட் ஸ்பைனல் கார்டு நம்ம ஹோல் பாடியோட ரெகுலேஷன்ஸே வந்து ஆக்சஸில் வச்சிருக்கு. அதனால அந்த ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒரு சிலருக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னால இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்பைனல் கார்டு எந்த டேமேஜும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அதை வந்து எதில் கட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டை மட்டும் ஒரு டைமண்ட் நைஃப்பில் தான் வந்து கட் பண்ணுவாங்க. ஏன்னா டைமண்ட் நைஃப்பில் கட் பண்ணும்போது மட்டும்தான் அதில் வந்து ரொம்ப பெரிய ஸ்க்ராச்சஸோ இல்லை எந்த ஒரு டேமேஜஸோ ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து கனெக்ட் பண்ணையில் ஸ்பைனல் கார்டை கனெக்ட் பண்ணும்போது மட்டும் அந்த இடத்துல பாலிஎத்திலீன் கிளைகால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அது கரெக்டான முறையில் வந்து ஸ்டிக் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அந்த டோனரோட ஹெட்டை வந்து ரிசிபியன்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரே வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஸ்ப்ரே எதுக்காகனா இதில் க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக வந்து செல்ஸ் எல்லாம் க்ரோ ஆகணும், சீக்கிரமாக அந்த ஸ்கின் எல்லாம் வந்து ஸ்டிச் ஆயிடணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கும். பிகாஸ் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இம்யூனையும் வந்து உள்ளே கொடுத்துட்டே இருப்பாங்க. ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அந்த பேஷண்ட் வந்து இறந்துருவாங்க. அதனால அந்த ரிஜெக்ஷன் வரக்கூடாது, சீக்கிரமாக க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறக்காக அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஹோல் சர்ஜரி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 4 to 5 weeks, ஒரு 1 monthக்கு மேலேயே அந்த பேஷண்ட்டை வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் கோமால தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா யூஸ்வலாகவே நம்மளுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இல்லை கையில் அடிபட்டுருச்சு, கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மூமெண்ட் இருக்கக்கூடாது, மூமெண்ட் இருந்தால் சீக்கிரம் ஹீல் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீசனுக்காக சீக்கிரமாக ஹீல் ஆகணும், முக்கியமாக வந்து ஒரு ஹோல் ஹெட்டையே வந்து நம்ம மாற்றி வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அவங்கள கோமால வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கண்டினியூஸ் அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க. எப்படி அவங்க பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது, ஏதாவது தேவையில்லாத ரியாக்ஷன்ஸ் இருக்கா, இது வந்து ஏற்றுக்குதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுதா, இந்த மாதிரி கண்டினியூஸ் அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு 1 month பீரியடுக்கு அப்புறமும் வந்து எந்திரிச்சு அவங்க நடந்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் கிடையாது. பிகாஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் அவங்க வந்து ட்ரெயின் ஆகணும். ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, எந்திரிச்சு பார்க்கல நம்ம தலை பிரெயின் எல்லாமே ஓகே, நம்ம பிரெயினில் தான் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனால் நம்மளோட ஹோல் பாடி வந்து நம்ம பாடி இல்லை, வேற ஒருத்தவங்களோட பாடி அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணுறக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனால வந்து அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே போகும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே இப்போ வரைக்குமே வந்து ஒரு தியரியில தான் இருந்திருக்கு, இன்னும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து ஒரு 8 years ஆகும். 8 yearsக்கு அப்புறம் தான் இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல. பிகாஸ் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது நம்மளோட பாடி தான் அப்படின்னு நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணுறக்கே வந்து ரொம்ப லேட் ஆகும். அண்ட் நம்மளோட பிரெயின் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கும். ஸோ நம்மளோட மெமரிஸாக இருக்கும், நம்மளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, நம்ம எப்படிப்பட்ட பர்சன் எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்டாக்டில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா ஓடி ஆடி விளாண்டு ஒரு மாதிரி ஹைப்பராக ஸ்போர்ட்ஸில் இருக்க பர்சனாக வச்சுக்கலாம். அதே சமயம் அந்த பாடி வந்து ஒரு நர்டோட பாடி, எப்பயுமே படிச்சுட்டே இருப்போம், நான் வீட்டில் தான் இருப்பேன், இன்டோரில் தான் இருப்பேன், அவுட்டோர் போகவே மாட்டேன், நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பாடியாக இருந்தாலும் அந்த 2 பாடி வந்து எப்படி ஒத்துழைக்கும்? இப்போ என்னோட ஹோல் பாடி வந்து நான் ஒரு மாதிரி ஃபிட்டாக வச்சுருக்கேன், ஆனால் அந்த பாடி ஃபிட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நம்மளோட அட்வான்ஸ் டெக்னாலஜிலேயே ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.